குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா பார் வாசல்ல நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்க என்ன? பணத்தை பிடிக்கிறது தானே. பார்ல எதுக்குல பார்க்கிங் வச்சிருக்கிய? அப்ப நாங்க பைக்ல வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காரியா. டாஸ்மார்க் லாபத்துல போதையில் இருக்கும்போது எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறாங்க. நட்டத்துல ஓடுது. நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ண கூடாது? சும்மாரியா? யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கே 4 சைடிஸ் தரான். ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்ட்டருக்கு இது சில்லற தர மாட்டாங்க. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம்னு பாருங்க. சார் நம்ம பேர் பிடிச்சிட்டீங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் ஷேர் ஆட்டோ ஓட்டற. கேட்டே அது என்னன்னு பாருங்க. அங்க தான் இருக்காப்ல. இடம் இல்ல. உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். 50 அடி யாரங்க தனபால் திறந்து வச்சிருக்கீங்க. அது எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா? இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 விஷயம். உன் பேர் என்ன? முருகேசன். சொல்றிய 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? நீ வர. யோ பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா சேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிற யாரா கார்த்திகே? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? 10 பேர் ஃபோன் பண்ணிட்டான். நீங்க யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமான்னீங்க, இப்ப சித்தப்பனா? ஏறாத சார். நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய் உன் பேரை சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பார்க்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேயே தான் சார் தங்கியிருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது? இல்லை சார். இதை மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? அடி. இது முதல்ல செஞ்சுருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கக்கூடாது. யோ சார் யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரியல, பேரும் தெரியல. ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தெரியல சார். அனுப்பிச்சுடியா? ஏய் எந்திரி, எந்திரிக்கடா. ஏய் எந்திரியா. ஏடா தூங்குறவன் எழுப்பி அறிவு இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்பனா யாரா? இல்லை இவரு உண்மையான போலீஸா? இல்லை முதல்ல சொல்லி தொலைச்சா வாங்க, ஓடி போய் எல்லாம் வாங்க. ஏய் போங்கடா போங்கடான்றல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் ஓடாது. அவசர ராஜினாமா செய்யுமாறு பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ்ஸை பாரு, கோமாளி. பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்பிள்ள, இந்த தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுலே. அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கையை வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த 4 பேத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரி லோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குற தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதான். குப்பை தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு?
என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராடி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம். பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கும். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுடா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேறு என்ன வேலை தான்டா இருக்குது? சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாஸில் இடுப்பு ஆடுது உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் காரு பறக்குது. ஐயோ மந்திரவாதி, டயர்டா இருக்குன்னு பாட்டு பாடுச்சனா ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்க. டேய் உன் ஊருக்கு நான் பாட முடியாது, போப்பா அந்த பக்கம். சரி பாடி தொலை. வழ வழன்னு நிக்கிறிய வாழ மாட்டையா நீ வாழ மாட்டையா நான் என்ன தொட்டையா நான் உன்னால தான் கெட்டு போட்டையா. சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு அம்மே சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாஸில் இடுப்பு ஆடுது உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் தவிர மார்க்கெட் இவ்வளோ வேலை இருக்குடா. மச்சி இதில் 1000 ரூபா இருக்கு, சில்லறையை தனியாவே என்ன? ஏய், ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதாவது செஞ்சு மேலே வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர்ஸ். இன்னொரு 1000 ரூபா கொண்டா. ஒரு நாளைக்கு தானே போவாங்க, செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே. இப்போ மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ வாங்கிட்டா? 1. நான் ஐடுவா பார்க்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் குளம் போயிட்டு வந்தீங்களா? திருக்கருக்கு அவர் 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயுடு. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசுறோம்ல. வாங்காச்சு. என்ன இவ்வளவு தூரம்? ஏய், அந்த சேர் எடுத்து வாடா. வேணாயா, வேணாம். ஏய், சீக்கிரம் எடுத்து வாடா. வேணாம் தம்பி. உட்காருங்க. சேரெல்லாம் எதுக்கு? வராதவங்க வந்திருக்கீங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரியாச்சு, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா, பார்த்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. சரிதாச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் ஒண்ணு சொல்லு. +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன், அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றதை பார்க்குறேன். ஏல, வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானா. இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போடலாமாச்சு. ஆடி மாதம் கூழுத்துறது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங்னு செம்ம பிஸியாக இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷனே நிறையா இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும். அதுக்குள்ள ஆச்சி மண்டே போட்டுரும். பேச்ச பாரு. அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிடலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25. அதுக்குள்ள யோசிங்கடானா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய், நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய், ஒரு செடி ஒரு ஃப்ளவரு. நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றியா? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லேயே சூப்பர் பிஸ்னஸ். நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிஸ்னஸ் தான். ஃபோனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளோ கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி, உன் ஃபோனை கொடு. டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது. நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும். நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி, பேசுவோம். நான் சாப்பிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு முடிச்சிருவோம். வணக்கம்யா. வாங்காச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன், அது சரியா வரலாச்சு. ஆளுக்கு 6000 ரூபா தரேன்றான். அதை வச்சு என்ன பண்ணுறது? அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை. மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியிருக்கேன். அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை. இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது. அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணே. சரி. அதான் ஆச்சு, நான் அதை குடோனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்கள். ஐயா, 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகைலாம் நிறைய இருக்கும், பகடி வேற கேட்பாங்க. ஆச்சி, நம்ம பசங்க ஆச்சி, எப்படி? இருங்க ஆச்சி. நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா?
நீங்கள் முதல் தடவையாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உங்களுக்குன்னு இல்லாமல் இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க. ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாதம் போட்டோம், கடை எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு, மயிலிட்ட போய் கடைச்சாவே எடுத்துட்டு வா. அது எப்படியா சும்மாலாம்? இப்போ என்ன வேணும்? காசு கொடுக்கணும், அவ்வளோதானே? சரி, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு கொடுங்க. ஐயா காசு ஹேய், என்னடா அது? ₹1 கொடு. அண்ணா, நம்ம கடைக்கு அட்வான்ஸை பார்த்தீங்களா? பரவாயில்லையே. நல்லா இருங்கடா. பாத்துடா. நம்மளதான் அண்ணான்னு கூப்பிட்டு அவனை மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிட பத்தியா? போடு, இந்த இடத்துல வைக்கலாம்ல. கடைக்கு என்னடா பேர் வைக்கலாம்? மச்சி மெஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. என் பேரெல்லாம் வேணாம், ஏதாச்சும் சாமி பேரை வைப்பண்டா. வேண்டாமா, என் பேரெல்லாம் கிழவி ஆசையை பத்தியா? அவங்க மச்சி மெஸ்ன்னு சொல்றாங்கம்மா, ஆச்சி மெஸ் இல்ல. ஆச்சி அங்க பாருங்க. ஆச்சி மெஸ். இவன் எதுக்கு இங்கே வர்றான்? என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்டரா? அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா. என்ன சொல்ற? அங்கே பாரு. இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான். ஏய், இங்கே வரான். மணி, மயில் வண்டி மாதிரி இல்ல? என்ன சேகர, மார்க்கெட் பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன வேலையே அந்த பக்கம் வந்தேண்ணா. போ போ, வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? இல்லை, நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா இருக்குன்னு பார்க்க வந்தியா? போ போ. விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா. தப்பிச்சுண்டா. ஏய் லோகு, பார்ட்டிக்கு ஃபோனை போடு. அண்ணா அண்ணா உள்ள வாங்கண்ணா, சாப்பிட்டு போலாம். வேணாடா, கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கட்டும்ண்ணா, ஏதாவது சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணே. இடமே மாறிடுச்சு. கடலாம் எப்படா போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. என்ன பிரச்சனை சொல்றா, பாத்துக்கிறேன். என்னண்ணா சாப்பிட்றீங்க? என்னடா? சிக்கன் பக்கோடா மாதிரி. அதே சொல்லிடு. அண்ணே இது வெஜ். சரிண்ணா. டேய் சேட்டு, அடுப்பத்தை விடா. பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வேண்டாம், சீக்கிரம். நாளைக்கு வரானா? சேட்டு சொதிப்பிட்டானா? புள்ளி அண்ணா, கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. தம்பி, அப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு தானே. இந்த பின்னச்சு தான்டா சுடுகாடு தெரியும். இனிமே சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி, சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிட்டீங்க? வரேன்பா, அப்புறமா வரோம். பட்டுமாடா? சரிண்ணே. வாங்க. பில்லு. டீ பா, என்ன கறி ஓசியை கொடுத்தாரா? ஈவினிங் ஆச்சு கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாடா மச்சி, இங்கே வா. உன் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்கு? 10, 20, 40. டே சித்தப்பா, இங்கே வா. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம பணக்காரன் ஆகல. இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன். மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன்கிட்டயும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய், அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. புள்ளி, இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டீங்களா? அப்படியே ஆச்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டிதானே? யோ முந்திரவாதி, சும்மா இருக்கியா? நான் எடுக்கணும், பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே, அது எவ்வளோடா இருக்கும்? பார்க்கணும் ஆச்சு. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சு, நாயுடு எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில் பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலாம். என்ன சித்தப்பா, சாம்பார் ஊற்றவா? ஹலோ ஹலோ, என்ன? ஏய் வரா. ஓகே. ஹலோ, என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம், நீயே பேசுப்பா. இங்க பாரு, இந்த காலத்து பசங்கள்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லைன்னா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துட்டலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். என்ன? நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தா நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டிருந்தா மாமாவா. ரெட்னானோ கிரீனா ஓகே. அப்போ எல்லோனா ஒன்னு லவ் பண்றான்னு அர்த்தம்.
ஐயோ என்ன இல்ல ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா? இது 10வது தடவை. மூட்டு தூங்கு. சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சொல்லிட்டாளல இது போனொரு வார்த்தை என்னாச்சு? என்னடா? என்ன ஒரு பேட் கனவு. தச்சி படு. சாலி முண்டி போற நடராத்துல வந்து. டேய் யாரடா அது புருஸ்லி? அது இந்த அது இந்த இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சி. அது என்னமோப்பா அந்த படம்ல நான் பார்த்ததுல யாமினி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான் உன்னை பத்தி தாண்டா. அவன் நடிச்ச படம் ரோகிணி தியேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. இந்த மாதிரி யார் பேரும் எழுதுனதே இல்ல. ஐயோ அம்மா என்னமா புருஷிலியே புடிச்சிருக்கு. நோட்டுக்கு நான் வீட்டுக்கு போறேன். புருஷிலின்னு எழுதி வச்சிருக்கா. ஏய் டேய் கரெக்டா ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா. ஏய் யாமினி ஆச்சி என்னடா நடக்குதுங்க? யாமினி ஒரு நாள் ஃபிலிம் காட்டிக்கிருந்துச்சுல, அது நீ காமெடி ஃபிலிம் ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா உள்ள வாங்கண்ணா. வண்டி விட்டு வாடா. டேய் அந்த சேர் எடுத்து போறோம். உட்காரு. ஏய் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது. அதே சொல்லமா? வெள்ளிக்கிழமை ஆச்சிக்கு தெரிஞ்சா நம்ம திட்டுண்டா. ஏன்டா? ஒண்ணுலமையில இன்னைக்கு விரதம் வெள்ளிக்கிழமைல. அப்ப வெஜ் சூப் சாப்பிடுவோம். ஏய் வேலை மிச்சம். சிக்கன் வேலை மிச்சம் பண்ணலாம். பாட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? வேணாமையில காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மயில செத்துறோம். சரிடா 2 சிக்கன் சூப் சொல்லு. பெப்பர் அதிகமாக போட்டு. அப்புறம் மேட்டர் முடிச்சிடலாமா?